بسم الله الرحمن الرحيم إن الحمد لله سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن إمامنا وسيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كما أخرجك ربك من بيتك بالحق وإن فريقا من المؤمنين لكارهون يجادلونك في الحق بعدما تبين كأنما يساقون للموت وهم ينظرون صدق الله العظيم. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தாலாவுடைய ஒரு பெரிய அருள் மற்றும் அல்லாஹ் தாலாவுடைய கருணை, கிருபை, ரஹ்மத்து, இதன் மூலமாக நாம் அனைவரும் இங்கு அல்லாஹ் தாலாவுடைய வேதத்தை, அல்லாஹ் தாலா சொன்ன விஷயங்களை கேட்டு அறிய இங்கு நாம் ஒன்று குழுமியிருக்கின்றோம். அல்லாஹு தாலா நாம் இங்கு நம்முடைய இந்த ஒன்று குழுமிருப்பதை தன்னுடைய ரஹமத் மலை பொழிவானாக. இதன் மூலமாக நம் அனைவருக்கும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லா தாலா வெற்றிகளை தருவானாக என்று கூறிக்கொண்டு துவா செய்த வண்ணமாக நம்முடைய இந்த பாடத்துக்கு உள்ளே வருவோம். அருமை சகோதரர்களே, நேற்று நம்ம சூரத்தில் ஆராஃபுடைய சில விஷயங்களை பார்த்தோம். அதில் ஒரு ஆயத்து, அதை பற்றி மீண்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லப்பட்டது. அதன் மூலமாக நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது அன்ஃபா சூரத்தில் ஆராஃபில் 133வது வசனம். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக, மிக விளக்கமாக சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இருக்கான். அதில் ஃபிரௌனுடைய காலகட்டத்தில் ஃபிரௌனுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் இடையே நிறைய அந்த விஷயங்கள் அங்கே நடக்கின்றன. ஃபிரௌன் உடைய முக்கியமான விஷயம் என்ன என்றால், ஃபிரௌன் நான் தான் கடவுள், நான் தான், என்னைத்தான் அனைவரும் வணங்க வேண்டும் என்ற ஒரு மத்தாப்பில் அவன் இருந்தான். அதாவது என் பேச்சுக்கு மீறி எந்த பேச்சும் வரக்கூடாது, யார் அல்லாஹ்ல எதுவுமே கிடையாது, நான் தான் பெரியவன், என்னை விட பெரியவன் யாருமே இல்லை. இந்த மாதிரியான ஒரு சிந்தனை கொண்ட மக்கள் இந்த காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாகத்தான் நிறைய பிரச்சனைகள் இங்கே உருவாகி கொண்டிருக்கின்றன. அருமை சகோதரர்களே, இது மட்டுமல்லாமல் இந்த பனு இஸ்ராயல் என்ற இந்த கூட்டத்தை அவர்களுக்கு எப்பொழுதுமே அவர்கள் அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும். அவர்களை எந்த அளவுக்கு மக்கள் தொகை குறைக்கணுமோ அது குறைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஒரு பெரிய ஒரு லட்சியமாக இருந்தது. காரணம் என்னவென்றால், அவன் கண்ட கனவில் இவனுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை, இவனுடைய அந்த கடவுள் என்ற அந்த ஒரு மத்தாப்பை உடைக்கக்கூடியவன் இந்த பனு இஸ்ராயல் தான் பிறந்திருக்கின்றான் என்ற அந்த ஒரு கனவு கண்டு, அந்த கனவுடைய அவனுக்கு அந்த விளக்கம் சொல்லப்பட்டது. அதற்காக வேண்டி எப்படியாவது இந்த பனு இஸ்ராயல்களை முடித்து விட வேண்டும், அவங்களை அனுப்பக்கூடாது, வெளியே போனாலும் எனக்கு எதிராக அவர்கள் ஈடுபடுவார்கள் என்பது காரணத்துக்காக அவன் அந்த மாதிரி செய்து கொண்டிருந்தான். அப்போ அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் தாலா பல முறை அந்த ஃபிரௌனும் அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்காக வேண்டி அவர்கள் என்ன கொடுத்தான், அவர்களுக்கு பல முறை அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் டைம் கொடுத்தா, அந்த மாதிரி நீங்க திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதுல அல்லாஹ் தஆலா சூரன் ஃபஅர்ஸல்னா அலைஹிம் தூஃபான் வல் ஜராத் வல் கும்மல் வத் தஃபாத வத் தம், இந்த 5 விதமான வேதனை, 5 விதமான சோதனைகள் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். முதல் என்ன, தூஃபான் என்று சொல்வார்கள். தூஃபான் என்று சொன்னால் புயல் மலை, புயலோடு கலந்த மலை. அது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மழை காலத்தில் ரொம்ப வேகமாக புயல் காற்று வீசும், கடல் அலைகள் அப்போ இதுக்குள்ள வரும். அந்த மாதிரியான ஒரு ஒரு மிக அபாயகரமான அந்த ஒரு காலகட்டம் வந்தது. அதே போல அவர்களுக்கு ஒரு ஜராத், அது வெட்டுக்கிளி. ஜராத் என்றால் வெட்டுக்கிளி. கும்மல் என்றால் பேன், தலையில் வரக்கூடிய பேன் கூட சொல்றாங்க, அல்லது மூட்டை பூச்சி கூட சொல்றாங்க. இது ஒன்று. அது தஃபாத், இது தவளைகள். வத்தம், ரத்தம். அதாவது இந்த பல காலகட்டத்தில் தனித்தனியாக ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான ஒரு வேதனைகளை அந்த ஃபிரௌன் கூட்டத்துக்கு கொடுத்து கொண்டே இருந்தான்.
ஒவ்வொரு அந்த பிரச்சனை வரும்போது மூசா கிட்ட வருவாங்க, மூசா நீங்கள் உங்கள் 2 துவா செய்யுங்க, நம்முடைய இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க, இந்த மாதிரி நீங்கள் பிரச்சனை தீர்த்து வைத்தால் நாம் உங்களுக்கு நம்ம பனு இஸ்ராயல்களை என்ன செய்வோம், உங்களுடன் நாம் அனுப்பி வைப்போம் அப்படின்ட்டு. ஒவ்வொரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்வார்கள், அந்த வேதனையை அகலப்படும். ஆனால் அவர்கள் அந்த உறுதிமொழியை காப்பாற்ற மாட்டார்கள், அவருக்கு எதிராக தான் நடப்பார்கள். இந்த ஃபிரௌன்கிட்ட இருந்த இந்த பாடத்தை இந்த யூதர்கள் கற்றுக்கொண்டு இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்களோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு உடன்படிக்கையோட ஒப்பந்தத்திலும் அவர்கள் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்தது அந்த சொல்வதற்காகவே. அப்போ அதாவது அந்த ஒரு புயல் காற்று வீசும், ஒன்று எங்கே பார்த்தாலும் வந்து வெட்டுக்கிளிகளாக இருக்கும். எந்த இடத்துல அந்த வீட்டுக்குள்ளே போனால் வீட்டுக்குள்ளே சமையலறையில் படுக்கறையில் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துல இங்கே பார்த்தா வெட்டுக்கிளிகளாக இருக்கும். அது ஒரு பிரச்சனை. அதே போல் எங்கே பார்த்தாலும் வந்து இந்த பேன்களாக அல்லது மூட்டைப்பூச்சிகளாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் வந்து அவங்க தவளைகளாக அங்கங்கே சுற்றி கொண்டிருக்கும். எங்கே பார்த்தாலும் அங்கங்கே பார்த்தா நீங்கள் எந்திரிச்சு அங்கே ஒரு ரத்த கட்டிருக்கு, அங்கே ஒரு ரத்த கட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு நிலை அல்லாஹ் அவங்களுக்கு கொண்டு வந்து அவர்கள் இறைவன் பக்கம் அல்லாஹின் பக்கம் திரும்புவதற்கான அவர்களுக்கு அந்த அங்கே அவர்களுக்கு அந்த இது அல்லாஹ் தாலா ஒரு சான்ஸ் கொடுத்து கொண்டு தான். இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யலை, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பவில்லை. அதுக்கப்புறம் வந்து நம்ம நேற்று தொடங்கி வைத்த சூரத்து அன்ஃபாலில் வந்து நான் இன்ஷா அல்லாஹ் நம்ம மீண்டும் வருவோமாக. அதாவது அந்த அன்ஃபாலை பற்றி நான் சொல்கிறேன். அன்ஃபால் என்றால் அதாவது கனிமத்து பொருள், நான் சொன்னேன் கனிமத்துன்னு சொல்லுவாங்க. இது தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு போர் நடக்கும்போது ஜெயிச்ச அந்த படை தோற்ற படையிலிருந்து இருக்கிற பொருளாதார பொருள்களை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதுக்கு வெற்றி பொருள் நீங்கள் சொல்லலாம், வெற்றி அடைஞ்ச பிறகு. ஏனென்றால் அந்த போர் அந்த இருக்கிற அந்த போர்க்களத்தில் அந்த எதிரி படை என்ன செய்யும், தன்னுடைய எல்லா அவங்களுடைய பொருளை அப்படியே வந்து அதில் போட்டுட்டு அவங்க ஓடிடுவாங்க. தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டி அதை ஒரு அதுக்கு ஒரு இதாக வச்சு என்ன செய்யுங்க, அவங்க வந்து அந்த போர்க்களத்துட்டு ஓடிடுவாங்க. அப்போ எந்த ஒரு சுமையான பொருட்களை அவங்க கூட வைக்க மாட்டாங்க. இத்தனைக்கு என்னென்றால் அவங்களுடைய கொடுத்து வந்த அந்த குதிரைகள் கூட அவரை விட்டுட்டு அவங்க வந்து காலில் ஓடுறதுக்கு பார்ப்பாங்க அவங்க. அப்போது அந்த எதிரி படை என்ன செய்யும், இந்த தோற்றப்படை வந்து தன்னுடைய அனைத்து சாமான்களை அனைத்து பொருட்களை அந்த போர்க்களத்தை விட்டுட்டு போடுவாங்க. அப்போ எந்த படை ஜெயிச்சதோ அந்த படை அந்த எல்லா பொருளையும் வந்து கைப்பற்றி கொள்ளும். இதுதான் வந்து காலகாலமாக வரக்கூடிய வந்து ஒரு நியமனம். அப்படித்தான் வந்து இப்போ அது வந்து ஒரு ஹலாலான ஒரு அது இப்போ வெற்றி படைக்கு அந்த பொருள்கள் வந்து ஹலாலாகும், அதில் ஹராம் என்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா ஹராம் ஆக்கிய அந்த விஷயங்களை தவிர எதுவுமே இதில் ஹராம் கிடையாது. அப்போ அந்த வெற்றி பொருள்களை பற்றி வந்து சஹாபாக்களிடையே வந்து ஒரு கருத்து வேறுபாடு நிலவியது. அதற்காக அல்லாஹ் தஆலா வந்து இப்போ கொஞ்சம் 40க்கு மேலே ஏதோ ஒரு ஆயத்து வருது. அந்த ஆயத்தில் வந்து எப்படி வந்து அதை வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த ஆயத்து வரும்போது நான் சொல்கிறேன். அதாவது அது ஒன்றும் இல்லை, அது இருக்கிற அந்த வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் அந்த போரில் கிடைக்கக்கூடிய அந்த எல்லா பொருட்களை வந்து 5ல் 1 பகுதி வந்து என்ன செய்வோம், அது பைத்துல் மாலுக்கு சென்றுவிடும். லில்லாஹி வர் ரசூல். லில்லா ரசூல் என்ன அப்படின்னா அல்லாஹ்க்கு தேவையில்லை, ரசூலுக்குன்னா ரசூலுக்கு தேவை எடுத்துக்கிட்டு அங்கே ஏழை எளியோர் மக்கள் அங்கே வந்து எல்லாமே வந்து யாருக்கு தேவையுள்ள மக்களுக்கு அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும், அதை வந்து பிரித்து கொடுக்கப்படும் தேவை. அதாவது கவர்மெண்ட்டுடைய அந்த பைத்துல் மால் சொல்லக்கூடிய அந்த ஒரு இதில் வந்து என்ன செய்வாங்க, கிரெடிட் பீரோவில் அது வச்சுருப்பாங்க. அதில் வந்து மக்களில் தேவை உள்ளவங்களுக்கு இல்லைந்து அங்கிருந்து செலவு செய்து கொடுக்கப்படும். மற்ற 4 பகுதிகளில் வந்து அந்த போரில் இருந்தவங்களுக்கு வந்து அங்குடைய அந்த யாருக்கு எந்த அளவுக்கு அவருடைய உழைப்புகள் இருந்ததோ அதற்கு ஏற்ப வந்து அது என்ன செய்யப்படும், அது பிரித்து கொடுக்கப்படும். இதான் வந்து அதனுடைய அந்த அன்ஃபாலுடைய முழு அர்த்தம். அப்போது இந்த சூரா குறிப்பாக வந்து பதர் போர், அதாவது இந்த ரமதான் மாதத்தில் தான் பதர் போர் நடந்தது. அதாவது இஸ்லாமிய நீங்கள் சத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரமதான் மாதத்தில் நிறைய போர்கள் நடந்திருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த இஸ்லாமிய முதல் போர் பதர் போர் ஆகிய அந்த போரும் கூட ரமதான் மாதத்தில் தான் நடந்தது. இதுக்கு அடுத்து ஃபத்ஹ் மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த சம்பவமும் இந்த ரமதான் மாதத்தில் தான் நடந்தது. ஆக அல்லாஹ் தஆலா இந்த பதர் போரை பற்றி இந்த சூறாவில் வந்து மிக தெளிவாக சொல்கிறான். காரணம் என்னவென்றால் எந்த போரின் மூலமாக உண்மை அதே நேரத்தில் பொய், ஹக்கு பாத்தில்,
உண்மை பொய் என்பது என்ன என்பது இதுல வந்து மிக கிளியராக அது பிரித்து காட்டப்படுகின்றது. அதற்கு பிறகு இந்த பத்ர் போருடைய நாளுக்கு யோமுல் ஃபுர்கான் கூட சொல்லுவாங்க. யோமுல் ஃபுர்கான் அப்படின்னு சொன்னா எது எது ஹக்கு, எது எது பாத்தில், எது உண்மை எது பொய், அதை பிரித்து காட்டக்கூடிய இந்த ஒரு போராக அமைந்தது. இது இஸ்லாத்திய முதல் போர் இருக்கிறதுனால அல்லாஹ் தஆலா இதுல வந்து மிக தெளிவாக சில விஷயங்களை சொல்லியிருக்கின்றான். இப்போ அந்த பதர் போருடைய அந்த அந்த சம்பவத்துக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா மாஷா அல்லாஹ் வந்து அதுக்கே வந்து நமக்கு நிறைய கிளாஸுகள் அதில் எடுக்கலாம். ஏன்னா அத்தனை விஷயங்கள் அந்த பதர் போரில் இருக்கின்றது. இப்போ நம்முடைய இதில் வந்து நம்ம சுருக்கமாக வந்து முடிந்த அளவுக்கு சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கிறேன். இந்த பதர் போற விஷயத்தை பற்றி வரும்போது ஒரு குறிப்பாக எல்லா கிதாபுகளில் சில விஷயங்கள் நம்ம என்ன படுத்திருக்கோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து தெரிஞ்சது அபு சுஃபியானுடைய ஒரு கூட்டம் மக்காலிருந்து ஷாம், அதாவது சீரியா தேசத்துக்கு சென்று அங்கிருந்து வந்து அவர் என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து அவர் வியாபாரம் செய்து நிறைய பொருட்களை கொண்டு வந்துட்டு மக்கான் பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த அந்த கூட்டத்தை அவர்களின் வழிமறித்து அவர்களுடைய அந்த பொருள்களை நம்ம பறிப்பதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்புனாங்க. என்ன ஆனால் நடுவில் போன பிறகு வந்து செய்தி வருது, இல்லை இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பியதுனால மக்காலிருந்து என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து ஒரு படைய வருகிறது மதீனா மீது தாக்குவதற்காக வேண்டி. அந்த அபூ சுஃபியான் கூட்டம் வந்து வேற வழியாக வந்து அவங்க வந்து மக்காவுக்கு சென்று விட்டார்கள். அதற்காக வேண்டி அங்கிருந்து பதர் போருக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் சென்றார்கள் என்ற ஒரு விஷயம்தான் நமக்கு வந்து அதிகமாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டு விஷயமும் மதீனாவிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுவதற்கு முன்னாலே தெரிந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்பட்டதே இந்த மக்காவிலிருந்து வந்த அந்த படையை வந்து எதிர்கொள்வதற்காக வேண்டித்தானே தவிர, ஏன்னா அதற்காக வேண்டி இல்லை. அது வந்து அது ஒரு லட்சியமாக இருக்கவில்லை. அதான் ஒரு முக்கியமான விஷயம் இங்கே சொல்ல வர்றது. ஏன்னா அப்படின்னா அல்லாஹ் தஆலா கமா அஹ்ரஜக மின் பைத்திக கமா அஹ்ரஜக ரப்புக மின் பைத்திக பில் ஹக், அதாவது உங்களுடைய இறைவன் உங்களுடைய வீட்டிலிருந்து ஹக்கு உண்மைக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்ய அவங்கள வெளிக்கொண்டு வந்தான், அதாவது புறப்பட செய்தான். ஓகே, இன்ன ஃபரீகம் மினல் முஃமினீன லகாரிஹூன், ஆனால் மூமின்களில் சில ஒரு கூட்டம் இதை வந்து விரும்பவில்லை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து கிளம்பும் போதே இந்த படைக்காக போகிறார்கள் என்பதற்காக வேண்டி அங்கே மூமின்கள் கூட என்ன இதை விரும்பவில்லை. அப்போ என்ன சம்பவம் எப்படி அப்படின்னா ரெண்டுமே தெரியும். அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னா, ஒன்று வந்து அந்த அபூ சுஃபியானுடைய அந்த கூட்டம், அந்த வியாபார கூட்டம், ஒன்று வந்து இந்த காஃபிர்களுடைய இந்த படை. இதில் ரெண்டில் ஒன்று வருகுது. இப்போ நீங்கள் வந்து படையத்தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும், அவங்க கூட தான் நீங்கள் போர் செய்யணுமே தவிர நீங்கள் அதற்காக வேண்டி செல்லக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா முதலை திட்டமிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்தம் செய்து புறப்படும் வரை சொல்லவில்லை நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ கடைசி நேரத்தில் புறப்படும் போது தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை நம்ம வந்து பதர் இடத்துல நம்ம பதர் பக்கம் நோக்கி போகிறோம். அங்கே வந்து அந்த அபூ ஜஹலுடைய அந்த தலைமையில் காஃபிர்களுடைய அந்த படை வருகின்றது. அதை படைத்தா அந்த படையை நம்ம வந்து நம் போர் செய்யத்தான் செல்கிறோம் என்ற விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே சொல்லிவிட்டார்கள். அங்கே அதை வச்சு தான் அங்கே கிளம்பப்பட்டது. அப்போ அதற்கு வேண்டித்தான் அங்கே சில மூமின்கள் இல்லை, இது வந்து காஃபிர்களுடைய படை வந்து பெரிய படை, அவங்க வந்து 1000 மக்களுக்கு பேர் வராங்க, நம்முடைய படை சின்ன படை, நம்மகிட்ட வந்து ஆயுதங்களும் கிடையாது, நம்ம அவங்களோட மோதினா நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அதை விட இந்த வியாபார கூட்டம் 40 பேரில் இருக்க வியாபார கூட்டம் இருக்குது, இதை வந்து ரொம்ப ஈஸியாக என்ன செய்யலாம், அவங்கள வந்து கைப்பற்றி அவங்கள பொருளை நம்ம வாங்கி கொள்ளலாம். அங்கே காரணத்துக்காக வேண்டி சில மூமின்கள் அதை என்ன செய்யல, விரும்பவில்லை. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், வஇத் யஇதுக்குமுல்லாஹு இஹ்தத் தாயிஃபத்தைனி அன்னஹா லக்கும் வதவத்தூன அன்ன கைர ஸாத்தி ஷௌகத்தி தக்கூனு லக்கும் வயுரிதுல்லாஹு யுஹிக்கல் ஹக்க பிகலிமாத்தி வயக்தா காஃபிரின். அதாவது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு கூட்டத்திலிருந்து ஒரு கூட்டம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செஞ்சுட்டான், உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டான். ரெண்டுல ஒரு கூட்டம் ஏதாவது கூட்டம் உங்களுக்கு கிடைக்கும், ஒன்று அது ஒன்று இது. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதில் வந்து கஷ்டம் கம்மியாக இருக்குதோ
எது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அது நம்ம அடைய முடியுமோ அதைத்தான் நீங்கள் விரும்புகிறீங்க. ஆனால் அல்லாஹால என்ன விரும்புகிறான்? அல்லாஹால வந்து தன்னுடைய அந்த ஹக்கு, தன்னுடைய கலிமாத்தை, தன்னுடைய இந்த இந்த மார்க்கத்தை உயர்த்த அல்லாஹால நினைக்கிறான். காஃபிர்களுடைய அந்த தண்டவாளத்தை என்ன செய்யறான்? அவர்கள் அதை அல்லாஹால வெட்ட விரும்புகிறான். காஃபிர்களுடைய அந்த இதை வந்து என்ன செய்யக்கூடாது? அவர்களை வளர விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தாலாவுடைய இந்த ஒரு இது இருக்குது. ஹக்கல் பாத்திலா ஓலோ கரிஹல் முஜ்ரிமூன். யார் வந்து என்ன செய்தாலும் ஹக்கை என்ன செய்ய, அதை நிலைநாட்டணும், பொய்யை வந்து அதை அழிக்கணும். இதான் வந்து அல்லாஹ் தாலாவுடைய ஒரு முக்கிய ஒரு காரணமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும்? நீங்கள் படையை நோக்கித்தான் நீங்கள் செல்லணும். நீங்கள் வந்து உங்களுக்கு படைக்காக தான் உங்களுக்கு இங்கே இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தாலா திட்டவட்டமாக இந்த சொல்கிறான். அப்போ ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து கிளம்பியது அந்த ஒரு சாதாரண சின்ன கூட்டத்தை பொருளாதாரத்துக்காக வேண்டி, பொருள்களை ஈட்டுவதற்காக வேண்டி இல்லை. ஆனால் அல்லாஹ் தாலோட கட்டளையினால் ஒரு காஃபிர்களுடைய அந்த படையை வந்து எதிர்கொள்ளத்தான் சென்றார்கள் என்று இந்த ஆயத்துக்கள் நமக்கு வந்து தெளிவாக புரிகின்றது. அதுக்கப்புறம் அல்லாஹ் தாலா அந்த பத்ர் போரில் வந்து எப்படி வந்து இந்த மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு, அல்லாஹ் தாலா எப்படி வந்து முஸ்லீம்களை வந்து அங்கே உதவி செய்தான், முஸ்லீம்களுக்கு எப்படி வெற்றி கிடைச்சது என்ற விஷயம் அல்லாஹ் தாலா மிக தெளிவாக சொல்கிறான். அங்கே வந்து ஒன்று இந்த முஸ்லீம்களுக்கு அவங்களுடைய மனோ ரீதியாக அவங்களுக்கு வந்து ஆறுதல் கொடுக்க வேண்டிய அல்லாஹ் தாலா ஒரு சின்ன ஒரு தூக்கத்தை அவங்களுக்கு அல்லா தாலா கொடுத்தா. அங்கே கொஞ்சம் அப்படியே அசந்த மாதிரியான ஒரு இது இருந்துச்சு. அப்போ மனிதன் எப்போ அசருகிறான்? அவன் எந்த விதமான கவலை இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு சின்ன குட்டி தூக்கமோ அல்லது கண்ணு இந்த மாதிரி அசர மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். அந்த மாதிரி நிலை அல்லா தாலா ஏற்படுத்தினான். அது மட்டும் இல்லை, அல்லா தாலா என்ன சொன்னா அவங்க மேலே மழையை பொழி வைத்தான். அந்த போர்க்களத்தில் அல்லா தாலா மழையை பொழி வைத்தான். அதுக்கப்புறம் அல்லா தாலா இது எப்படி அந்த ஏற்படுத்தினான் அப்படின்னா, அந்த பத்ருடைய அந்த இடத்துல உயர்ந்த இடத்தில் முஸ்லிம்கள் இருந்தார்கள், தாழ்ந்த இடத்தில் வந்து காஃபிர்கள் இருந்தாங்க. அப்போ மழையை பொழியும் போது அந்த மழையை பொழிஞ்சு அந்த மழையோட நீர் வந்து கீழே வந்து வந்துருச்சு. மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பூமியில இருந்தாங்க. கீழே வந்து அந்த மழை தண்ணி வந்து அங்கே வந்து சேராய் அங்கே வந்து ஒரு பூமி வந்து அங்கே ஒரு சரியான முறையில் அங்கே வந்து மக்கள் வந்து நடமாட முடியாத அளவுக்கு அந்த மாதிரி பூமி ஆகிவிட்டது. அல்லாஹ் தாலா இந்த மாதிரி எல்லா ஏற்பாடுகளை வந்து செய்து வைத்தான். இது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தாலா கிட்டத்தட்ட வந்து 1000 மலக்குமார்கள் அல்லாஹ் தாலா இறக்கி வைத்தான். காரணம் என்னன்னா, இது ஆரம்ப கட்டம். இங்க இந்த ஒரு என்ன சொல்லோட துவாவுடன் இருக்குது அங்கே. ஏன்னா இந்த நேரத்தில் இந்த சின்ன கூட்டம் முஸ்லிம்களுடைய இந்த கூட்டம் ஏன்னா இது வந்து தோற்கடிக்கப்பட்டு விட்டால் இதற்கு பிறகு இஸ்லாம் அதாவது உலக ரீதியாக பார்க்கும்போது இனி அவங்களுக்கு என்ன கிடைக்காது, இனி அவங்களுக்கு வந்து எந்த விதம் வெற்றி கிடைக்காது, ரொம்ப ரொம்ப நேரமாகும். அல்லாஹ் நினைச்சு எதுவுமே செய்யலாம். ஆனா அல்லாஹ் இருந்தாலும் கூட மக்களுடைய உழைப்பு கூட அங்கே ஒரு காரணமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் பாருங்க, அவங்களுக்கு வந்து அது அல்லாஹ் மூலமாக அந்த ஒரு மலக்குமார் வந்து அவர் அவங்கள வயிறில் வந்து பிள்ளையை வளர்க்க, அப்போ அவங்க வந்து அந்த குழந்தை பெரும் நிலையில வந்து அந்த பிறக்கிற நேரத்தில் இருந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா நினைச்சா வந்து அது அழகா வந்து அந்த பிள்ளையை வந்து அவங்க வயிற்றுல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இருந்தாலும் என்ன, நீங்க போங்க அந்த மரத்தை பிடிங்க, மரத்தை ஆட்டுங்க, அங்கேருந்து வந்து ஈத்தப்பழம் விடும், அது நீங்க எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உழைப்பதற்காக வேண்டி என்ன செய்யறான், அங்கே வந்து ஒரு இது சொல்றான். ஏன்னா இந்த வாழ்க்கை அந்த மாதிரி தான், இங்க உழைக்கணும். வல்லதி ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையில என்ன உழைக்கணும். இந்த உழைச்சா தான், உழைப்பு இல்லாமல் என்ன செய்ய முடியாது, இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறா, இப்போ மலக்குமார்க்கு அனுப்பி வைத்தாலும் ஆனா நீங்க எப்படி செய்யணும் இப்படி செய்யணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செய்றாங்க, அந்த போர்க்களத்துல எப்படி போரிடணுங்கிறது கரெக்டான ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு திறமை உள்ள ஒரு போர் படை தளபதி மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சரியான முறையில் வந்து என்ன செஞ்சாங்க, அது வந்து ஒரு வழிகள் காட்டினார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு, ஏன்னா அந்த மலக்குமார்கள் வந்து காஃபிர்களை கொல்லவில்லை, காஃபிர்கள் என்ன செய்யற கொல்லலை. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து ஏன்னா பத்ரிபு ஃபௌகல் ஆனாக்கி வத்ரிபு குல்ல பனான், அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய அந்த கழுத்துக்கு மேல ஜஸ்ட் தட்டுங்க, காஃபிர்களுக்குள்ள இது தட்டுங்க, அதே போல வந்து இந்த கைகளை தட்டுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதை தட்டும் போது அவங்க கொஞ்சம் அங்கே தடுமாறுவாங்க. அந்த தடுமாறும் போது முஸ்லிம்கள் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, அவங்களுக்கு கொள்வதற்காக வேண்டி மிக ஒரு வசதியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும்.
அதே போல இந்த கைகள்ல தட்டும் போது இது கைகள் அவங்களுடைய கைகள் வந்து என்ன ஒரு சக்தி இல்லாம இப்போ கொஞ்சம் தடுமாறும். அப்போ அவங்களாம் சரியான முறையில் இந்த வாழை என்ன செய்ய முடியாது, அவங்க வந்து அசைக்க முடியாது. அந்த நேரத்தில் என்ன முஸ்லீம்களை ஈஸியாக அவங்க மேல என்ன பண்ணலாம், அவர்களை வந்து அவர்கள் மீது அவங்கள என்ன அவங்கள வந்து அடிக்கலாம், ஏதாவது அவங்களை கொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை அல்லாஹ்தாலா ஏற்படுத்தி கொடுத்தான். அப்ப இந்த மாதிரி வந்து அல்லாஹ்தாலா எல்லா விதத்துல அந்த போர்ல முஸ்லிம்களுக்கு உதவி செய்து முஸ்லிம்களுக்கு என்ன செஞ்சான், அதுல போர்ல வெற்றி கொள்ளக்கூடிய அந்த அனைத்து அம்சங்கள் அல்லாஹ்தாலா செய்து வைத்தான். ஏன்னா இதான் வந்து இது காரணம் என்னவென்றால் அந்த அந்த இருந்த அந்த 313 அந்த முஸ்லிம்கள் அந்த மூமின்கள் அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்த அந்த ஈமான், அல்லாஹ்வின் மீது வைத்த இந்த ஈமான் தான் முக்கியமான காரணம். அப்போ இந்த சூறாவுடைய முது என்னன்னா வெற்றிக்குள்ள என்ன காரணங்கள், வெற்றிக்கான காரணங்கள் என்ன, 2 காரணங்கள் இருக்குது. அதுக்கு 2 காரணங்களும் சொன்னீங்க. அந்த 2 நீங்கள் அது விதிகள்னு சொல்லலாம். 2 விதமான விதிகள் இருக்குது. ஒன்று கவானின் ரப்பானியா, அல்லாஹ் தாலாவுடைய கானூன், அல்லாஹ் தாலா விதித்த விதி. அந்த விதி அல்லாஹ் தாலா அந்த காரணம் அது வந்து எதுவுனாலும் தான் அல்லாஹின் மீது இது பண்ணும்போது இது நமக்கு வெற்றி தோல்வி கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ்தான். என்னத்தான் நம்மகிட்ட வந்து ஆயுதங்கள் இருந்தாலும் சரி, அந்த ஆயுதங்களை கொண்டு நம்ம வந்து வெற்றி அடையுங்கிறது எல்லா விதமான நம்ம எல்லா கணக்குகள் இருந்தாலும் அல்லாஹு தாலாவுடைய உதவி இல்லாமல் என்ன செய்ய முடியாது, நம்ம ஒருபோதும் வந்து ஜெயிக்க முடியாது. இது இஸ்லாமிய சரித்திரத்தை இங்க பார்த்தீங்க அப்படின்னா முழு தாரீഖ்ல முழு சரித்திரத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்திலும் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கம்மியாத்தான் இருந்திருக்கின்றது, எதிரிகளை பட ரொம்ப அதிகமாக இருந்திருக்கின்றது. இருந்தாலும் முஸ்லிம்கள் வெற்றி கண்டு இருக்கிறார்கள். சூரா பக்ரா வர மாதிரி கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் அகலபத் ஃபியத்தின் கசீரா, எத்தனையோ சின்ன சின்ன கூட்டங்கள் இருக்கின்றன, பெரிய பெரிய கூட்டங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அவர்கள் வெற்றி கண்டு விட்டார்கள் என்று அங்கே வந்து சூறால அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ இந்த எண்ணிக்கை கம்மி ஆயுதங்கள் குறைவுங்கிறதுக்கு அந்த தோல்விக்கு காரணம் கிடையாது. தோல்விக்கு முக்கியமான காரணம் அல்லாஹ் மீது இல்லாத ஈமான் தான். அப்போ இது கானூன் ரப்பானி, இது வந்து அல்லாஹ் தாலாவுடைய இது அல்லாஹை சார்ந்த அல்லாஹ் மீது உள்ள ஈமானுடைய அந்த ஒரு விதி. 2வது கவானின் மாத்தியா, அதாவது உலக ரீதியான அதோடைய இது, அதாவது பொருளாதார ரீதியான பொருள், அதுக்கு எது இருந்தாலும் இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம போர் செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன செய்யணும், குதிரை வேணும், வாள் வேணும், அதுக்கான நமக்கு ஷீல்டு வேணும், எல்லா ஆயுதங்கள் எல்லாம் வேணும். அது வச்சிருந்தா தான் நம்ம போர் செய்ய முடியும். இதெல்லாம் வந்து இது இல்லாமல் வெறுமனே நான் அந்த கையை ஆட்டிட்டு ஒரு கையில் ஒரு வாழும் கூட இல்லாமல் நேராக போயிட்டு போர்க்களத்தில் நின்று நான் எதிர கொள்றேன் அப்படின்னாக்கா அது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ பொருளாதார ரீதியான உலக ரீதியான காரணங்களும் அவசியம், அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய உதவியும் தேவை. இது 2 காரணங்கள் தான் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும், வெற்றியின் பக்கம் அங்கு இழுத்து செல்லும், கொண்டு செல்லும். இல்லை என்றால் வெற்றி கிடையாது என்று அல்லாஹ் தஆலா இந்த சூறால இந்த பத்ர் போர் பற்றி அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லியிருக்கான். அதான் வஅலம் அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி குமுஸஹு வலிரசூலி வலிதில் குர்பா வல்யதாமா வல் மசாகின் வப்னி ஸபீல். அதாவது அந்த கனிமத்துடைய பொருட்களை வந்து எப்படி பிரிக்கணும்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த எது ஒன்று கனிமத்துடைய அந்த வெற்றி பொருட்கள் கிடைச்சதோ அது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் அந்த அதில் 5இல் ஒரு பங்கு, ரசூல் வலிதில் குர்பா, அதாவது உறவினர்களுக்கு, வல்யதாமா எத்தீம்களுக்கு, மசாகின் மிஸ்கின்களுக்கு, வப்னி சபீல் வழிப்போக்கர்களுக்கு, இவை எல்லாமே வந்து என்ன அல்லாஹ் தஆலா அந்த கனிமத்துடைய அந்த வெற்றி பொருட்கள் அல்லாஹ் தஆலா பிரிக்கக்கூடிய அந்த இது சொல்றான். அன்பார்ந்த சோர்களே, இந்த சூறால வந்து அல்லாஹ் தஆலா அந்த நான் சொன்ன இந்த 2 கானூன், அதாவது ரப்பானி அண்ட் மாத், அதாவது அல்லாஹ் தஆலா மீது உள்ள ஈமானிய ஒரு காரணமும் உலக பொருளாதார காரணம் இருக்கு இல்லையா, அதை வச்சு அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன ஒரு விஷயத்த ஹுனைன் போரை பத்தி அல்லாஹ் சொல்றான் இந்த சூறால. இந்த ஹுனைன் போர்ல கூட என்ன ஆச்சு அப்படின்னா மக்கா வந்து மக்காவுடைய ஃபத்தஹ் மக்காவோட வெற்றி கொண்ட பிறகு வந்து ஹுனைன் இடத்துல வந்து ஒரு போர் நடக்குது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட வந்து கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்தாங்க மக்காவை வெற்றி கொள்ளும் போது. அதுக்கப்புறம் அப்போ 12,000 பேர் ஒரு படை. அந்த முஸ்லீம்களுக்கு என்னாச்சுன்னா ஒரு சின்ன ஒரு கர்வம் வந்துருச்சுன்னு, இல்லை நம்மகிட்ட பெரிய படை இருக்குது, பெரிய ஆயுதங்களாக இருக்குது, இன்னும் நம்மளை யாரால நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளை வந்து தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிற அவங்கள்ட்ட அந்த கர்வம் வந்த பிறகு அல்லாஹ் தஆலா அதை உடைக்கிறதுக்கு அப்படின்னு அல்லாஹ் மீது உள்ள ஈமான் அங்கே என்னாச்சு, ஈமான் இல்லாமல் போயிருச்சு.
அப்போ அல்லாஹ்தாலா அந்த போர்ல அல்லாஹ்தாலா அவங்களுக்கு என்ன செஞ்சான், முதல் கட்டமாக ஒரு தோல்வி இழந்தது. அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மீண்டும் வந்து ஒரு அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு மீண்டும் நின்றார்கள். அதுக்கு பிறகு அந்த போர்ல வந்து அதுக்கப்புறம் வெற்றி கிடைக்குது. அந்த விஷயத்தை அல்லாஹ்தாலா இந்த சூறால வந்து குறிப்பா சொல்றான் அல்லாஹ்தாலா. அதுக்கப்புறம் இதுல வந்து நிறைய இருக்குது விஷயங்கள். என்ன இப்போ சூரத்துல் தௌபாக்கும் போக வேண்டியிருக்குது இதுல. இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்றான் இதுல. என்ன அப்படின்னா, அதாவது நிகர் உடைய ஒரு 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 விதி. நிகருக்கு நிகர் ஒரு விதி. ஏன்னா ஒரு முஸ்லிம்கள்ல வந்து அது மட்டும் இல்லாம ஜிஹாதுடைய ஒரு முக்கியத்துவத்தை இதுல இந்த சூறால மிக சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் ஜிஹாத், நேற்று நான் சொன்ன மாதிரி, ஜிஹாத் என்பது உண்மையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இருக்கிற இருக்கிற அநியாயங்களை ஒழிப்பதற்காக வேண்டிதான் ஜிஹாதை தவிர வேறு எந்த விதமான ஒரு தீவிரவாத ஒரு செயல் ஜிஹாது கிடையவே கிடையாது. ஜிஹாத் வந்து ஒரு மிக பலகீனமான மக்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டியும், அல்லாஹுடைய கலிமா மேலோங்கிறதுக்காக வேண்டியும், அநியாயங்களை ஒழிப்பதற்காக வேண்டியும் தான் இந்த ஜிஹாத் வந்து அல்லாஹ் தஆலா இது பண்ணியிருக்கான். அந்த ஜிஹாதின் பக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுற முஸ்லிம்களை வந்து என்ன செய்யும், மூமின்களை ஜிஹாதின் பக்கம் நீங்கள் வந்து அவருக்கு அறிவுரை கொடுங்கள். எல்லாத்துக்கும் வந்து ஜிஹாது செய்ய வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஜிஹாத் செய்யக்கூடிய விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அதுக்கப்புறம் சொல்ற அல்லாஹ் தஆலா முஸ்லிம் மூமின்கள்ல 20 பேர் அல்லாஹின் மீது முழு ஈமான் கொண்டு அவர் பொறுமையாக போர்க்களத்தில் நின்றார்கள். 20 பேர் நின்றார்கள்னா அவர்கள் 200 பேர் என்ன செய்யலாம், அவருக்கு வந்து அவர் மேல வந்து அவங்க வெற்றி கொள்ளலாம். 20 மூமின்கள் 200க்கு நேராக வந்து அவங்கள வெற்றி கொள்ள முடியும். 200 பேர் இருந்தாலும் என்ன செய்யலாம், அதாவது 1க்கு 10, ஒரு மனிதனுக்கு ஒரு 10 பேர் என்ன செய்ய முடியும், அவங்க வந்து வெற்றி கொள்ள முடியும். அப்படி அல்லாஹ் முதல்ல சொல்றான். அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் நம்மகிட்ட பலகீனம் வந்து விட்டது. அந்த பலகீனத்துடைய காரணமாக அல்லாஹ்ல இப்ப நான் கொஞ்சம் அதை குறைச்சிட்டு என்ன பண்ணா, உங்கள்கிட்ட வந்து 1க்கு 2, 100 இருந்தா 200க்கு நிகரா நிக்கலாம். அதே போல வந்து 1000 இருந்தா 2000 பேருக்கு நிகரா நிற்க முடியும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா, அதாவது இப்படி, அதாவது நீங்க ஒரு ஆளுக்கு 2 ஆள் இருந்தாலும் நீங்க பயப்படக்கூடாது. நீங்க 10 பேர் இருக்கிறீங்க, 20 பேர் இருந்தா நீங்க பயப்படக்கூடாது. 100 பேர் இருக்காங்க, 200 இருந்தாங்க, பயப்படக்கூடாது. நீங்க என்ன செய்யணும், அந்த போர்க்களத்துல நீங்க இறங்கி அது போர் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா இங்கு சொல்கிறார். அதுக்கப்புறம் முஹாஜிரின்கள் அன்சாரிகளை பற்றி அல்லாஹ் தஆலா நல்ல விஷயங்களை போற்றி அவங்களுக்கு வந்து இந்த சூறா வந்து இது இங்கே முடிகின்றது. அதுக்கப்புறம் அன்பார்ந்த சார்களை சூரத்து தௌபா வந்து ஆரம்பிக்குது. இந்த சூரத்து தௌபால வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல நம்ம சொன்ன மாதிரி சூரத் தௌபாக்கு பேர் வந்து பரா கூட இருக்குது. இன்னும் ஆரம்பவே பரான்னு சொல்லியது. அதாவது பரானா இது வந்து அல்லாஹ் தஆலா இதுக்கு வந்து பராஅத்துன்னு சொல்லும் போது என்ன, அது ஒரு என்ன தமிழ் அர்த்தம் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிறேன் கொஞ்சம். பராஅத்துக்கு அதாவது பொறுப்பு வந்து இது பண்றது. பராஅத்தும் மினல்லாஹி வ ரசூலிஹி இலல்லதீன ஆஹத்தும் நான் முஷ்ரிக்கீன ஃபஸீஹு ஃபில் அர்தி அர்பஅத அஷ்ஹுரின் வ அஷ்ரா. இது வந்து அன்பார்ந்த சகோதரர்களே, இங்க வந்து பச்சாதாபம் என்று சொன்ன தௌபா விசுவாசிகளே, இது இணை வைத்துக் கொண்டிருப்பவர் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டிருந்தீர்களே, அத்தகையோர் பால் அல்லாஹும் அவனுடைய தூதரும் நீங்கி கொண்டது பற்றியாகும். அதாவது பரா அப்படின்னா என்ன அப்படின்னா, உதாரணமா வந்து கோர்ட்ல போயிட்டு கோர்ட்லேருந்து அவங்கள ஒரு தீர்ப்பு வந்தா, பராத்தின் தீர்ப்பு வந்தா அவன் நிரபராதி. அப்ப என்ன பொறுப்பு இருக்கிறதோ அந்த பொறுப்பை நம்ம என்ன செஞ்சிட்டோம், இதோட நம்ம முடிக்கிறோம், இனிமேல எனக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்ற விஷயத்துக்கு தான் பரா என்று சொல்லுவாங்க. அப்போ இந்த சூரா வந்து பாருங்க, இது சூரத்துல் அன்ஃபால், சூரத் தௌபா. சூரத்துல் அன்ஃபால்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த முதல் போரை பத்தி சொல்லுது. அதே நேரத்துல சூரத்து தௌபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த கடைசி போரை பத்தி சொல்லுது. அதாவது கஸ்வத் தபூக்குடைய போரை பத்தி சொல்லுது. இந்த 2 போர். அப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல தான் அந்த இஸ்லாத்துடைய அந்த இது என்ன எல்லா விஷயங்களும் வந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்போ பக்கமா இந்த 2 சூறா வந்து இருக்கின்றது. அதான் இந்த 2 சூறா கூட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு. அது மட்டும் இல்லாம இந்த சூறா வந்து பிஸ்மில்லா இல்லாம தொடங்குது. ஒவ்வொரு சூறா வந்து பிஸ்மில்லாவோட தொடங்கும்.
அப்போ பிஸ்மில்லான்னு சொன்ன பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லும்போது அது அல்லாஹாலுடைய கிருபை கருணை பற்றி சொல்லப்படுது. அப்போ இருக்கிற விஷயங்கள்ல வந்து இதுல வந்து அல்லாஹுடைய கருணையும் இறங்கக்கூடிய அந்த விஷயங்கள் அங்கே இருக்கும். ஆனா சூரத்து தௌபா வந்து கொஞ்சம் கடினமான சூறா, குறிப்பாக காஃபிர்கள் மீது இன்றைய காலகட்டத்திலும் சூரத் தௌபா மிக கடினமான ஒரு சூறா இருக்கு. ஏனென்றால் ஃபைனல் டிக்ளரேஷன் இதில் இருக்குது. ஒரு ஃபைனல் டிக்ளரேஷன், அதாவது அடையாளத்தில் வந்து கடைசியான ஒரு இருக்கு. இதுல வந்து காஃபிர்கள் முனாஃபிகன்களுடைய அந்த முகத்திரை கிழித்து எறியப்படுகின்றது. எப்படி யார் யார் முனாஃபிகன்கிறது, முனாஃபிகள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களை என்ன இது அல்லாஹாலா மிக தெளிவாக முனாஃபிகன் பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக அல்லாஹாலா இந்த சூறாவில் அல்லாஹாலா சொல்லியிருக்கிறான். ஆக அன்பார்ந்த சோழர்களே, இந்த சூறா வந்து அதாவது அதான் சொன்னோம்னா அந்த கடைசி, அதாவது இப்போ நம்ம ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து கடைசியாக ஃபைனலாக வந்து சில தீர்மானங்கள் போலவோ அல்லது ஒரு நம்முடைய இந்த கடைசி இறுதி நம்முடைய வந்து அந்த உரை போல வந்து இந்த சூறா வந்து அமைந்திருக்கின்றது. ஏன்னா அப்போ வந்து இது 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 காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த இதுக்கு அப்புறம் இதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய இந்த இஸ்லாமிய அந்த விஷயத்த வந்து இப்போ இந்த அரபிய அந்த தீவ கர்ப்பத்துக்குள்ள நீங்கள் வச்சுருந்தீங்க. இப்போ இதுக்கு வெளியே நீங்கள் போகணும். இங்கே இருந்து உங்களுடைய பயணம் ஆரம்பிக்குது. அதாவது ஒரு ஸ்கூலில் படித்து ஒரு காலேஜில் படித்து முடிஞ்சு பையன் ஒரு 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 மாணவன் அதற்கு பிறகு நம்ம என்ன செய்யறான், அவன் வந்து வாழ்க்கையுடைய இதில் வந்து உள்ளே வரான். அந்த மாதிரி தான் வந்து இப்போ இது வரைக்கும் ஸ்கூல் மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், இனி உங்களுக்கு வந்து பணி இருக்கின்றது. நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய அந்த பணிகள் இங்கே தொடரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது வந்து அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கின்றான். அன்பரசர்களே, இந்த சூறாவில் வந்து கிட்டத்தட்ட இந்த சூறாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 14 பேர் இருக்குது. பரா, தௌபா, ஃபாதிஹா, காஷிஃபா, அந்த மாதிரி வந்து நிறைய சூரத்தில் அதாப்களுக்கு இருக்குது. இது இத்தனைக்கு என்ன என்னால் ஹுசைஃபா நிமாம் சொல்லுவாங்க, இது சூரத்தில் அதாப். இது வந்து வேதனை, இதில் என்ன வேதனை யார் யார் கிடைக்குங்கிற விஷயம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி. அதே போல் வந்து இந்த சூறாவில் தௌபா என்ற வார்த்தை வந்து 17 முறை வந்திருக்கின்றது. குரான்ல எந்த ஒரு சூறாவில் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த தௌபாவுடைய வார்த்தை உபயோகப்படவில்லை. 17 முறை வந்து இந்த சூறாவில் வந்து தௌபா என்ற வார்த்தை, தௌபாக்கு அந்த தௌபாவுடைய அர்த்தம் குறைந்து அந்த வார்த்தைகள் வந்திருக்கின்றது. இதுக்கு அடுத்தப்பட சூரத்துல் பக்ராவில் 13 முறையும், சூரத்து நிசால 12 முறையும், மாய்தால் 5 முறை, இந்த மாதிரி என்று சில முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் வந்து இதுலேயும் அல்லாஹ் தஆலா வந்து மூமின்களுக்கு வந்து நபிகள் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு வந்து இந்த ஜிஹாத், அதை இந்த 2 சூறாவும் அது அந்த பிஸ்மில்லா இல்லாத இன்னொரு காரணம் இருக்குது. இந்த 2 சூறாக்கு ஒன்று என்ன செய்யுங்க, இந்த சூறா ஒரே இதில் இருக்குதுங்கிறது காரணத்தில் கூட வந்து இதில் பிஸ்மில்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து குர்ஆனில் வந்து இதில் மூமின்கள் காஃபிர்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து இந்த சொல்லப்படுகின்றது. அப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பராஅத்து மினல்லாஹி வ ரசூலிஹி இலல்லதீன ஆஹது மினல் முஷ்ரிக்கீன். இந்த கஸோ தபுக்கு முன்னால சுல்ஹுல் ஹுதைபியா நடந்த அந்த இதுக்கு பிறகு வந்து முஸ்லீம்களோட நிறைய காஃபிருடைய நிறைய கூட்டங்களோட என்ன பல உடன்படிக்கைகள் நடந்தன. ஆரம்ப கட்டத்தில் யூதர்களோட உடன்படிக்கை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து குஃபார் முஷ்ரிக்கீனோட உடன்படிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி இருந்த பல மற்ற கபீலாக்கள் கூட வந்து முஸ்லீம்களுடைய உடன்படிக்கை இருந்துச்சு. இப்போ சொல்றாங்க என்ன, இப்போ இந்த உடன்படிக்கைலாம் ஹலாஸ். இப்போ ஏன்னா முஸ்லீம்களுடைய இஸ்லாமிய ஒரு ஆட்சி அதிகாரம், ஒரு இஸ்லாமிய ஒரு சக்தி வந்து மேலோங்கி இருக்கின்றது. இப்போ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு மதம், ஒரு மார்க்கமாக இது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இனி வந்து யாருடைய உதவி முஸ்லீம்களுக்கு தேவை இல்லை. அதனால என்ன செய்யணும், இப்போ நம்ம எத்தனை உங்களுக்கு வந்து உடன்படிக்கை செஞ்சிருக்கின்றோமோ, எத்தனை ஒப்பந்தங்கள் இருக்குதோ அத்தனை ஒப்பந்தங்கள் இதோடு முடிகின்றது. ஆனால் இருந்தாலும் கூட பாருங்க, இஸ்லாத்துடைய அந்த நீதி உடைய விஷயம் எப்படி அப்படின்னா, உடனே இப்போ இன்னைக்குல இருந்தே இல்லை உங்களை உடன்படிக்கை முடிஞ்சிச்சு அப்படி இல்லை. 4 மாதம் டைம் உங்களுக்கு. என்ன 4 மாதம் டைம்? 4 மாதம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து இது இப்போ நீங்கள் என்ன நீங்கள் தீர்மானிக்குங்க, எந்த முடிவு நீங்கள் எடுக்கிற முடிஞ்சிருக்கு. ஆனால் 4 மாதம் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்மளுக்கு எந்த விதமான ஒப்பந்த உடன்படிக்கை கிடையாது. நாம் வந்து என்ன செய்வோம், உங்களுக்கு எதிராக போர் செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் கண்டிப்பாக நாங்கள் வந்து என்ன செய்வோம், போர் செய்வோம், படையெடுத்து வருவோம் அங்கிற விஷயத்த அல்லாஹ் தஆலா இந்த சூறால ஆரம்பத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டான். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஹஜ்ஜுல் அக்பர், அதாவது ஹஜ்ஜத்துல் வதால வந்து அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லிதான்,
இனி வந்து என்னன்னா அதான் மினல்லாஹி ரசூலில் நாசி யௌமல் ஹஜ்ஜில் அக்பர் அன்னல்லாஹ பரீஉம் மினல் முஷ்ரிகீன். இந்த காரணத்துலேருந்து அல்லாஹு தாலா முஸ்லீம்கள் வந்து என்ன செஞ்சா, தன்னுடைய அந்த பொறுப்பை எல்லாமே அல்லாஹ் விடுவித்து கொண்டான். இனி முஸ்லீம்களுக்குன்னு எந்த விதமான இது கிடையாது. யாரெல்லாம் முஷ்ரிக்கோ அவங்களுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு போர் நடத்தப்படும் விஷயத்த அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த 4 மாதம் இருக்குல்ல, அந்த ஹுரும் அஷருல் ஹுரும், அந்த அஷருல் ஹுரும் வந்து என்ன செய்யக்கூடாது, போர் செய்யக்கூடாது. அந்த 4 மாதம் அஷருல் ஹுரும் முடிச்சு அப்படின்னா ஹஜ்ஜுடைய காலத்தில் வந்து துல்காதா, துல்ஹஜ்ஜ, முஹர்ரம், அதுக்கப்புறம் ரஜப் மாதம் வரும். இப்போ முஹர்ரம் முடிஞ்ச உடனே ஆகணும், அப்புறம் நீங்கள் போர் செய்வதற்கான அல்லாஹ் தஆலா அனுமதியை கொடுத்து விட்டா, நீங்கள் வந்து இப்போ இந்த அஷரம் முடிஞ்சுட்டா நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் போர் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா மிக மிக அல்லாஹ் தஆலா ரொம்ப கொஞ்சம் கடினமாக சொல்கிறான். ஃபக்துல் முஷ்ரிக்கீனா, முஷ்ரிக்களை நீங்கள் கொல்லுங்கள், ஹைஸ் வஜத்தும், எங்கே இருந்தாலும், வஹுதூஹும் மஹ்சுரூஹும், அவங்கள வந்து என்ன கைது செய்யுங்கள், வகுதுலஹும் குல்ல மர்சத், அங்கே எங்கெங்கே இருக்கிற அவங்களுக்கு அங்கே உட்கார்ந்து அவர்களை இது பண்ணுங்க. இதெல்லாம் செஞ்சிட்ட பிறகு கூட அந்த முஸ்லீம்களை முஷ்ரிக்கன்களை கைது செய்தாலும் பிடித்தவர்களுக்கு தண்டனை கொடுத்தாலும், ஆனா அந்த நேரத்தில் கூட ஃபஇன் தாபு வ அகாமு ஸலாத்த வ ஆதஉ ஸகாத்த ஃபகல்லு சபிலஹும், ஆனா அது பிடிப்பட்ட பிறகு கூட அவர்கள் தௌபா செய்து தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்து கொடுக்குறாங்க அப்படின்னா செய்யுங்க, அவருடைய வழியவே விட்டுருங்க, அவருக்கு விட்டுருங்க. இன்னல்லாஹ் கஃபூரம், அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக கிருபை உள்ளவனாக இருக்கின்றான் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். நிறைய இப்போ இந்த சூறால கூட வந்து குர்ஆன் அல்லாஹ்வோட வேதம். நம்ம வந்து என்னத்தான் எத்தனை மணிக்கணக்கில், நாள் கணக்கில், மாசக்கணக்கில், வருஷக்கணக்கில் படித்தா கூட இதனுடைய அர்த்தங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். இது ஒரு ஊற்று போல வந்து இதில் அர்த்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். இதை வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே நேரத்தில் வந்து என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து இது பண்ண முடியாது. இன்ஷா அல்லாஹ் எவ்வளோ இந்த அளவுக்கு முடியுது இன்ஷா அல்லாஹ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது இது வந்து காஃபிர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் வந்து எப்படி வந்து உடன்படிக்கைகள் வந்து எப்படி அவங்க வந்து முறிக்கிறாங்க, அந்த விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப இதாக சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம் இங்கே சொல்லப்படுது அன்பார்ந்த சகோதரர்களே. மூமின்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்றது, அதாவது இப்போ நிறைய சரி, இது வந்து இப்போ இந்த விஷயத்துல போனால் அதிகமாக மூமின்களுக்கு ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அதாவது அல்லாஹு தாலாவும் ரசூலுடைய அந்த என்ன அவருடைய அந்தஸ்து, அதை வந்து அல்லாஹ் தங்க மிக தெளிவாக சொல்றான். ஏன்னா தன்னுடைய தகப்பனாரும் அல்லது பிள்ளைகளும் அல்லாஹுக்கு எதிராக இருந்தானே என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு நம்ம அவங்களோட நம்ம வந்து உறவு பாராட்டக்கூடாது. அவங்களுக்கு தேவையான உலக ரீதியாக நம்ம செஞ்சிடலாம், தவிர அல்லாஹுக்கு எதிராக அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அவங்கள வந்து நம்ம மதிக்கக்கூடாது. அதுக்கு ஒன்று சொல்ல, குல் இன்கான ஆபா உக்கும் வ அப்னா உக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் அம்பால் நிக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா வ மசாக்கின தர்தௌனஹா. 8 விஷயங்கள். இது உங்களுடைய தகப்பனார்கள், உங்களுடைய மகன்கள், பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், இஹ்வானுக்கு உங்களுடைய சகோதரர்கள், அஸ்வாஜ் உங்களுடைய மனைவிகள் அல்லது கணவர்கள், அஷீரத்துக்கு உங்களுடைய கூட்டம், அம்மால் தரஃப்துமாக உங்களுடைய பொருளாதாரம், திஜாரத்துன் கசாதா உங்களுடைய வியாபாரம், மசாக்கினா உங்களுடைய வீடுகள். இது எல்லாம் அஹப்ப இலைக்கும், இது உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால், இது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான இருந்தால், எதுக்கு எதிராக, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் அல்லாஹுடைய பாதையில் ஜஹாது செய்வதற்கும் இது மேல இவர்கள்லாம் ரொம்ப இது இந்த மாதிரி நீங்க ரொம்ப உங்களுக்கு பிடித்தமானவர்கள் இருந்தார்கள் என்றால் தரப்பசு, நீங்கள் எதிர்பாருங்கள், ஹத்தா யாத்தி அல்லாஹ் பிஅம்ரி, அல்லாஹ் தன்னுடைய கட்டளை கொண்டு வருவான். வல்லாஹில் கௌன் ஃபாசிகின். என்ன அர்த்தம் இதுல? இந்த சொன்ன 8 விஷயங்கள், தகப்பனார்கள், பிள்ளைகள், கணவர்கள், சகோதரர்கள், நம்முடைய குலம் கோத்தரம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய வியாபாரம், நம்ம வீடுகள், இதெல்லாம் வந்து அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்துல வந்தா அல்லாஹ்வுடைய ரசூல் தான் மேல இருக்கணும், இது அது கீழே தான். இதை விட அதிகமாக அன்பு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடியது. இதுக்கு மேல நம்ம இதை வந்து ரொம்ப என்ன செய்யக்கூடாது, இதுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு அல்லது பெரிய அன்பு நம்ம செலுத்தக்கூடாது. அல்லாஹும் ரசூலுக்காக வேண்டியும், அதே மாதிரி அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதற்காக வேண்டி இதை நம்ம வந்து நம்ம என்ன சொன்னா
இதை நம்ம வந்து அல்லாவுக்காக வந்து அர்ப்பணித்தனா அர்ப்பணிக்க வேண்டும். இதை வந்து இது மிக முக்கியமாக அல்லாஹ் இங்கே சொல்லியிருக்கின்றார். அதுக்கப்புறம் இந்த ஹுனைனுடைய விஷயத்த வருது. இந்த மாதிரி வந்து அல்லாஹ் தாலா வந்து இந்த சூறால வந்து இந்த யூதர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த உலமாக்கள் அது மக்களுடைய பொருளை வந்து மிக தவறான முறையில் அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயத்தை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அதே போல வந்து இப்போ இன்றைய காலகட்டத்தில் கூட மார்க்கத்தின் பேரால் மதத்தின் பேரால் மக்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடி ஒரு ஒரு சாரார் மட்டுமே அதை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு இந்த காலகட்டத்தில் நல்லா தெரியுது. அதே போல வந்து அல்லாஹின் பாதையில் யாரெல்லாம் செலவு செய்யலையோ அவங்களுக்கு எல்லாத்துல ஒரு ஒரு கடுமையான ஒரு விஷயத்தைங்க சொல்றான். ஏன்னா வல்லதீன யக்னிதுன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم عذاب أليم. யாரெல்லாம் தங்கம் வெள்ளி இதை வந்து சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யக்னிதுன் கன்ஸ், அதாவது கன்ஸ் என்ன அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு நமக்கு வந்து கிடைத்த பொக்கிஷம் மாதிரி. அப்ப இந்த தங்கத்தையும் நம்ம இந்த வெள்ளியையும் இது வந்து ஒரு பொக்கிஷம் போல் நம்ம வந்து சேர்த்து வச்சோம்னா ஒலா இன்ஃபியூனா ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யவில்லை இல்லை என்றால் பஷ்ஷிரும் பிஅதாபின் அலீம், இது ரொம்ப ரொம்ப பெரிய இது கொடுக்கக்கூடிய ஒரு வேதனை அல்லாஹ் தஆலா அதை பற்றி இங்கே வந்து அல்லாஹ் தஆலா சொன்னா அவங்களுக்கு வந்து நற்செய்தி சொல்லி விடுங்கள் அப்படின்ட்டு. அதாவது ஒரு ஹதீஸ் இருக்குது. அது இப்போ ஹதீஸுடைய கொஞ்சம் விஷயம் தான் எனக்கு ஞாபகத்தில் வருது. இன்ஷா அல்லாஹ் உலமாக்கள்னா உங்களுக்கு நாங்கள் கேள்விகளை கேட்டு சொல்லிடுவாங்க. அதாவது ஒரு காலம் வரும், அந்த காலம்னா மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா தங்கத்தை வந்து சேர்த்து வைப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த துவா இந்த துவா வந்து நீங்கள் ஓதுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இந்த காலத்தை மக்கள் என்ன சொல்ல இப்படிதான் போயிட்டு இருக்குது. தங்க மேலே ஏறுதா, தங்க மேலே குறைதா, இதை நம்ம சேர்த்து வைக்கலாமா, சேர்த்து வைக்கக்கூடாதா, என்ன செய்யணும், இப்படி சொன்ன இதான் மக்களுடைய ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு நம்ம பொருளாதாரத்தை சேர்க்கணுங்கிற ஒரு தீவிர ஒரு முயற்சியில் நம்ம இறங்கி இருக்கிறோம். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நாம இந்த உலகத்தை விட்டு போகும்போது கபர்ல இருந்து இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வர்றது கிடையாது. அல்லாஹின் பாதையில் செலவு செய்து அதோடைய கூலிகள் அதோடைய அமல்கள் தான் நமக்கு வந்து செய்யும். நம்ம கபருக்கு அப்புறம் கபர்லேருந்து நமக்கு அது உதவி செய்யும் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி செய்யாதவர் குறிப்பா வந்து யார் வந்து குறைஞ்சபட்சம் இந்த ஜக்காத்து கொடுக்காதவர்கள், ஒலா இன்ஃபூன சபீலா அப்படி சொன்னா ஜக்காத் குறைஞ்சவங்க கொடுக்காதவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், யோமா யுஹ்மா அலைஹா ஃபி நாரி ஜஹன்னமா ஃபதுக்வா பிஹா, அவங்களுக்கு வந்து என்னவா அங்கே வந்து நரகத்தில் வந்து அங்கே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சூடு ஏற்றி, அதாவது அது ஒரு இரும்போ ஏதோ அங்கே சூடுபடுத்தப்பட்டு அவர்களுடைய முதுகளுக்கும் அவர்களுடைய பக்கங்களுக்கும் என்ன அல்லாஹ் தஆலா என்ன சூடு கொடுப்பான், ஏன்னா ஹாதாமாக்க நஸ்தும் சொல்லுவாங்க. இதான் நீங்க வந்து சேர்த்து வச்சிங்களா, இதுக்காக வேண்டியதான் இது உங்களுக்கு வந்து இந்த தண்டனை சொல்லி அல்லாஹ் தஆலா கியாமத் நாள்ல சொல்லுவான். பாருங்க எவ்வளவு பெரிய யோமா அலையா, ஏற்கனவே நரகம், அந்த நரகத்துல கூட வந்து சில இடத்துல அங்கே சூடு கொடுக்கப்படுது. இப்போ துக்காபிஹ ஜிபாஹும் என்றால் அவங்களுடைய இந்த பக்கங்கள், அப்புறம் முதுகு ஜுனூப் இந்த பக்கம் எல்லா இடத்துல என்ன அங்கே வந்து சூடு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம செலவு செய்யாதவர்களுக்காக வேண்டி உள்ள ஒரு பெரிய வந்து ஒரு எச்சரிக்கை. அதுக்கப்புறம் வந்து இந்த அல்லாஹ் தஆலா படித்தது 12 மாதம் இருக்குது. அதில் இந்த 3 மாதம் வந்து 4 மாதம் வந்து அஷ்ரஹுரும், அதை பற்றி நீங்கள் பல பேச்சுகள் நம்ம கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா வந்து இந்த மூமின்களுக்கு அந்த மீண்டும் வருது. அதாவது அந்த ஜிஹாதுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா மீண்டும் வரான். யா அய்யுஹல் மாலக்கும் இதா கீல குன்ஃபிரு ஃபீ ஸபீலில்லாஹி ஸாகல்தும், அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன உங்களுக்கு வந்து ஜிஹாது செய்ய சொன்னால் நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க, வந்து உங்களுக்கு ரொம்ப அது பாரமாக இருக்குது, ஏன் பாரமாக நீங்கள் நினைக்கிறீங்க, அதில் இஸ்ஸாக்கல்துனா பாரமாக நினைக்கிறேன் அப்படி சொல்கிறேன். ரதித்தும் ஹயாத்தி துன்யா ஆகிரா, இந்த ஆகிரத்தை விட நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் பொருந்து கொண்டீர்களா, இது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. இல்லா தன்ஃபிரு யுஅذிபுக்கும் அதாபன் அலீமா, இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்காக வேண்டி நீங்கள் செல்லவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பெரிய வேதனையும் கொடுப்பான். வயஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், உங்களை விட்டுட்டு அல்லாஹ் தஆலா வேற ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்வாங்க, ஜஹாது செய்வாங்க. அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு வந்து அல்லாஹ் தஆலா சக்தி வாய்ந்தவனாக இருக்கான், அல்லாஹ் தஆலா செய்ய முடியும்.
இன்ஃபிரு ஹிஃபாஃபன் தக்காரும் ஜாஹிது அம்பாலிக்கும் அன்ஃபுசிக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லுங்கள். நீங்கள் எல்லா 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 நிலையில செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்யுங்கள், உங்களுடைய ஆன்மாக்களை செலவு செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா என்ற இந்த ஜிஹாதை பற்றி விஷயங்களை வந்து ரொம்ப நிறைய இதில் சொல்கிறான். ஏன்னா நான் வந்து அங்கங்கே சுறுசுறுமாக ஒரு 2 ஆயத்து அப்படி நான் சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா எனக்கு ஒன்று கிதாப் ஒன்றும் இல்லை, குரானை வச்சுட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து முனாஃபிக்குகளை பற்றி அங்கே நான் இந்த தபூக்குடைய யுத்த நேரம் வந்து ரொம்ப ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நேரம். அதாவது சூடுல நேரம், ஈத்தம் பழங்கள் பழந்து அப்படியே வந்து மரங்கள்ல இருக்குது, அதை வந்து பறிக்கக்கூடிய சமயம். ஏன்னா சூடு ரொம்ப அதிகம். இப்போ நம்ம 7வது மாதம் 8வது மாதம் எப்படி சூடு இருக்கும், ரொம்ப ஹை டெம்பரேச்சர் அந்த நேரத்தில். அந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா வந்து என்ன சொன்ன கட்டளை இட்டா, நீங்கள் வந்து தபுக்கு வந்து நீங்கள் ஜிஹாதுக்கு செல்ல வேண்டும் என்று. அப்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இப்போ பழங்கள்லாம் வந்து இது இப்போ பழந்து ரெடியாக இருக்குது, பறிக்கக்கூடிய நிலை இருக்கிறாங்க. நம்ம பறிச்சுட்டு எடுத்து சாப்பிட்டு போனால் அங்கே இல்லை, அது கூட நீங்கள் செய்யக்கூடாது, அப்படியே செல்ல வேணும். அந்த நேரத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு பெரிய படம், பெரிய தூரமான ஒரு இது ஒரு பயணம். ஏன்னா தபுக் என்பது வந்து எப்படின்னா, இப்போ மதீனாவுக்கும் தபுக்கும் நினச்சா இப்போ காலகட்டம் எவ்வளோ 2000 கிலோமீட்டர் இருக்குது, புரியுதுங்களா? அப்போ அந்த அவ்வளோக்கு தூரம் இல்லாத இது ஒரு பயணம். ஆனால் வந்து அதில் வந்து நிறைய தேவைகள் இருக்குது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வந்து சரி, உங்கள்கிட்ட என்னென்ன யாரெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ பொருளாதாரம் இருக்குதோ அது இந்த போருக்காக செலவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சஹாபா வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, தன்னுடைய பொருளை கொண்டுட்டு ரசூலா கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இப்போ இந்த படைக்காக வேண்டி, இந்த போருக்காக வேண்டி, அவங்க கஸ்வாக்காக வேண்டி அவங்க வந்து சதகா கொடுக்குறாங்க. அதில் ஒரு சம்பவம் கேட்டிருப்பேன். அந்த உமர் மற்றும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த சம்பவம் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்து கொண்டு வராங்க, அந்த பொருளாதாரத்தை கொண்டு வராங்க. ரசூலா கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, பாதி வீட்டில் வச்சுருக்கிறேன். அப்போ உமருக்கு வருது, நான் வந்து இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு உதவி நான் வந்து செஞ்சுருக்கிறேன், இன்னைக்கு நான் வந்து அபூபக்கரை வந்து மிஞ்ச போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வராங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து அபூபக்கர்கிட்ட கேட்கும்போது, நீங்கள் என்ன வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் வீட்டில் அல்லாஹ் ரசூலை தவிர எல்லாமே நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. அபூபக்கர் தன்னுடைய முழு பொருளாதாரத்தை எவ்வளோ இருந்துச்சு அவ்வளோ பொருளாதாரத்தையும் இந்த போருக்காக அர்ப்பணித்து விடுகிறார்கள். அப்போது அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எத்தனையோ 100 ஒட்டகங்களை அவர் கொடுக்குறாங்க. அப்போ உஸ்மான் கொடுத்த அந்த இது வந்து ஏன்னா அவர்களுக்கு அதே போதுமானது அவருடைய வெற்றிக்கு அப்படின்னு சொன்ன சொல்கிறாங்க. அந்த மாதிரி சஹாபாக்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு வந்து இதுக்காக வேண்டி உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்கிறாங்க. சரிங்களா? உதவி செய்கிறாங்க. ஆனால் வந்து இந்த முனாஃபிகீன்கள், கஞ்சர்கள் எப்பவுமே பாருங்க, இந்த முனாஃபிக் இந்த மாதிரி அவங்க வந்து மனம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதாவது எந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை இருக்குதோ, முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தில் அந்த அளவுக்கு இருக்காது. சில பேர் இருப்பாங்க, அதாவது அங்கே எல்லாத்துலேயும் எக்ஸம்ஷன் இருக்குது, விதிவிலக்கு இருக்குது, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கூட்டமாக பார்க்கும்போது அவங்கள்ட்ட வந்து என்ன அந்த அளவுக்கு மனசு அந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்காது. ஏன்னா அல்லாஹ் தாலாவுடைய அந்த ஈமான், அல்லாஹ் தாலாவுடைய நினைப்பு இருக்கும் போது அந்த அளவுக்கு அந்த மனதுகள் என்ன விரிவடையும். இல்லைன்னா மனதுகள் என்ன ரொம்ப ரொம்ப சுருங்கிரும். அப்போ யாருடைய மனசுல அல்லாஹ் தாலாவுடைய பேர் இல்லையோ, அல்லாஹ் யார் நினைக்கலையோ அவர் என்ன கண்ணமா எசாது என்ன ஜல்லாம் ஹரஜ, அதாவது அல்லாஹ் தாலாவுடைய இதயத்தை என்ன செய்ய ரொம்ப சுருக்கிடுவான். எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்க வந்து இப்போ கொஞ்சம் மேலே போனால் அது கூட ஒரு சயின்ஸ் இருக்குது. அது ஒரு வானத்துக்கு மேலே போக 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 ரத்தம் இது ஆக்சிஜன் குறைய அங்கேருந்து ஒரு திண்டாட்டம் ஏற்படும், மூச்சுத்திறனால் ஏற்படும். அந்த மாதிரி நிலைமை வரும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அன்பார்ந்த சோழர்களை இது முஸ்லீம் சமூகத்தோட ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா கொடுக்க இப்போ இதே ரமதான் மாசத்தில் பாருங்க, எத்தனை பேர் எந்த அளவுக்கு செலவு செய்யக்கூடியவர்கள் செலவு செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதே மாதிரி நம்ம ஊரில் ஒரு பேரிடர் வந்துச்சு, ஒரு வெள்ளம் வந்தது, ஒரு சுனாமி வந்தது, ஒரு இது வந்தாலும் கூட முஸ்லீம் சமுதாயம் எப்படி ஒரு முன்னால் போயிட்டு உதவி செய்கிறாங்க பாருங்க. இது அல்லாஹ் தாலாவுடைய ஒரு பெரிய ஒரு ஃபதல் இது. அன்பார்ந்த சொல்ல இந்த முனாஃபிகள்னா
இல்லை. ஏன்னா ஏற்கனவே முனாஃபிகீன்கள் அவர்கள் ரசூலா வந்து ரசூலாவை ஏற்றுக்கொள்ள வெளிப்படைத்தான் வந்து தாங்கள் முஸ்லீம்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவ்வளோ தூரத்தில் எங்கே யார் போயிட்டு அங்கே நம்ம இவ்வளோ நஷ்டப்பட்டு வருவாங்க, என்ன செய்தி? அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு படையை வந்து இப்போ இது வந்து அவங்க வந்து மோத போகிறாங்க, அந்த படைகளும் எங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்க போதா? அதெல்லாம் இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் நம்ம போயிட்டு நம்ம பொருளாதாரத்தை செலவு செய்து கொண்டு அப்படின்ட்டு அந்த ஒரு மனப்பான்மையில் அவங்க ஒரு பைசா கொடுக்காம அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு சதி வேலைகளை அவங்க செய்ய ஆரம்பிச்சுவார்கள். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்ட. அப்போ அதில் வந்து அல்லா தஆலா இந்த சூறாவில் வந்து ஜக்காத்து வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற விஷயத்த அல்லா தஆலா இங்கே இந்த ஜக்காத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறான். இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாக்கின் வல் அமீன் அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வ ஃபி ரிகாப் வல் காரிமின் வ ஃபீ ஸபீலில்லாஹ் வ இப்னி ஸபீல் ஃபரீதத்தும் மினல்லாஹ். அதாவது ஜக்காத் வந்து ஃபர்த் என்ற ஆயத்து இங்கே, அதாவது இப்போ ஜக்காத் ஃபர்தாக்கப்பட்ட ஆயத்து இது, இந்த ஆயத்து. அதாவது சூரா தௌபால இருக்கக்கூடிய 60 ஆயத்து வந்து இது இது ஜக்காத் ஃபர்தாக்கப்பட்டது. இது யாரெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, ஜக்காத்துக்கு வந்து ஜக்காத்துக்கு தேவை உள்ளவர்கள், ஜக்காத்துக்கு பயன்பட எல்லாத்துக்கும் ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. ஜக்காத்தில் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்? ஃபுகரா, மிஸ்கின். இந்த ரெண்டும் வந்து ஏழைகள் ரெண்டு 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 விதமான மக்கள். ஃபுகரா என்பது என்ன? அவங்கள்ட்ட வந்து ஃபக்கீர் அப்படின்னு சொல்லிட்டா அவங்கள்ட்ட வந்து சோர்த்துக்கு வெளியே இல்லை, அவருக்கு எதுவுமே இல்லை அவங்க கையில், ஒண்ணுமே இல்லாதவனுக்கு தான் ஃபக்கீர் என்று சொல்வார்கள். மிஸ்கின் என்றால் அவன்கிட்ட அந்த மிஸ்கின் இருக்குது, ஆனால் அவனுடைய தேவைகள் அதில் பூர்த்தி ஆகிறது இல்லை. இந்த ஃபக்கீருக்கும் மிஸ்கினுக்குள்ள வித்தியாசம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சாரார் மக்கள். அதுக்கு ஒரு அமீலின் அலைஹா, யாரெல்லாம் இந்த ஜக்காத் வந்து சேகரிக்க போகிறாங்களோ, யாரெல்லாம் அதுக்காண்டி வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சம்பளங்கள் அதில் கொடுக்கலாம். வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த மக்களுக்காக வேண்டி அவங்களுடைய ஆறுதலுக்காக வேண்டி அவங்களுக்கு இந்த ஜக்காத்லேருந்து கொடுக்குறான். ஒஃபிர் ரிகாபி, அதே போல் வந்து இந்த அடிமைகளை விடுதலை செய்யறதுல வந்து கொடுக்கலாம். ஒல் காரிமீனா, யாரெல்லாம் கடன் பட்டு பெரிய கடன் பட்டு வந்து அவங்களை அடைக்க முடியாத சூழ்நிலை, அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறாங்களோ அவங்களுக்காண்டி கொடுக்கலாம் ஜக்காத்லேருந்து. ஒஃபி சபீல்லா, அல்லாஹுடைய பாதையில் இந்த மாதிரி ஜிஹாதுடைய விஷயத்தில் கொடுக்கலாம். ஒப்னி சபீல், யாரும் வழிப்போக்கர்கள் பயணிகள், யாருக்கு ஊரை விட்டு வெளியூருக்கு வந்துட்டாங்க, அவங்கள்ட்ட எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு, அவங்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த ஜக்காத்லேருந்து இந்த நம்ம பணத்தை கொடுக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. ஆக அன்பார்ந்த சொல்ல, இந்த மீண்டும் வந்து அந்த முனாஃபிக்கள் பற்றி வரும்போது, இந்த முனாஃபிக்கள் வந்து பல சாக்கு போக்களை சொல்லி, இல்லை நம்ம ஒன்று நம்ம இல்லை, நம்ம இதாக இருந்துச்சு, நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, பிள்ளைகள் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, இவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லின்னு தேவையில்லாத பல விதமான ஒரு என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து சாக்கு போக்கு சொல்லி அவங்க என்ன பண்ணலை, அவங்க வந்து அந்த ஜிஹாதில் செல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இதில் வந்து இந்த இந்த முனாஃபிகின் பற்றி வரும்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த முனாஃபிகின் வந்து இந்த ஒரு ஆயத்து வந்து ஒருவேளை வந்து இந்த அப்துல்லா பின் உபை உடைய அந்த அவர் இறந்த பிறகு வந்து அவருடைய மகள் அப்துல்லா பின் உபை, அந்த முனாஃபிகினுடைய தலைவன், அவருடைய மகன் அப்துல்லா, அவர் சொல்கிறாங்க வந்து இந்த மாதிரி அவர் இறந்த பிறகு வந்து அல்லாஹ் அவங்களை வந்து எனக்கு தொழு வைக்கணும், துவா செய்யணும், அவங்களுடைய துணியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ரசூல்லா வந்து அவங்களுக்கு கூடிய காவியம் சொன்னாங்க, அவருக்கு தன்னுடைய உடையை எடுத்து அவங்க கஃபனா கொடுக்குறாங்க, ரசூல்லா தொழுறாங்க, அவருக்காக வேண்டி துவாவும் செய்கிறாங்க. இதை வந்து விமர்றதில் தடுக்கிறாங்க, இருந்தாலும் வந்து ரசூல்லா செஞ்சுறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா வந்து ஆயத்தை இறக்கிட்டான், இஸ்தக்ஃபிர்லஹும் வலா தஸ்தக்ஃபிர்லஹும் வ இன் தஸ்தக்ஃபிர்லஹும் 70 மரத்தன் ஃபலன் யக்ஃபிர் லஹும். நீங்கள் வந்து அவங்கள நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினாலும் சரி, தேடாவிட்டாலும் சரி, நீங்கள் 70 முறை பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் தஆலா ஒரு போதும் அவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக சொல்லிவிட்டான். அப்போது திரும்ப வந்து அந்த இவர்கள் இந்த முனாஃபிகளுடைய ஒவ்வொரு அல்லாத செயல்களை ஒவ்வொரு விட்டாக வந்து எடுத்து வைக்கிற அந்த முனாஃபிகள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு. ஒன்று வந்து இந்த பொருளாதார விஷயத்தில் அவங்களுக்கு ரொம்ப பின்தங்கியவர்கள். அதே போல் என்ன பண்ணாங்க, இப்போ இந்த முஸ்லீம்கள் போயிட்டு அந்த கஷ்டப்பட்டு போகிறாங்க இல்லையா, அவர் வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இங்கே வந்து தன்னுடைய இதில் வந்து பேசிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து அவங்களுக்கு எதிராக வந்து இது பண்ணிட்டேன்னா வேடிக்கையாக வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை, இது ரொம்ப சூடு இருக்குது, போவாதீங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதை விட நரகத்துடைய சூடு இதை விட ரொம்ப கடுமையாக இருக்கின்றது என்று சொல்கிறான். ஆக வந்து அந்த கீழே வருது, வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தக்மு அலா கப்ரிஹி. அதான் இது வந்து அப்துல்லா பின் உபை பின் சலூலுடைய விஷயத்தில் வந்த ஆயத்து. இந்த மாதிரி வந்து முனாஃபிக்களை பற்றி ஒரு பெரிய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது.
இந்த முனாஃபிக்கள் வந்து இந்த சூறா வந்து ரொம்ப கடுமையான சூறா, முனாஃபிக்கள் எதிராக வந்த சூறா. ஆனால் அதே நேரத்தில் முஸ்லீம்களுடைய மோமின்களுடைய இன்னொரு ஒரு சாரா இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஜிஹாதுக்கு செல்ல வேண்டிய ஆசை இருக்கின்றது. ஆனால் அவங்கள்ட்ட வந்து பணம் இல்லை, அவங்கக்கிட்ட ஒரு எது விதமான ஒரு வசதி இல்லை. அவங்கள்ட்ட அவங்களுக்கு ஏன்னா ரொம்ப பெரிய தூரமான ஒரு பயணம், நடந்து செல்ல முடியாது, சூடு வேற. அப்போ அட்லீஸ்ட் என்ன செய்யணும், ஒரு சின்ன ஒரு வாகனமாக இருக்க வேணும், ஒரு குதிரை அது வேணும் செல்வதற்காக வேண்டி. அவங்கள்ட்ட வந்து ரிசல்ட்டாக வராங்க. ஏன்னா அல்லாத்துல யார் யாருக்கெல்லாம் இந்த இதுலேருந்து விதிவிலக்கு, லைசா அலா துஆஃபா, யாரும் ரொம்ப பலகீனம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து விதியில் ஓகே, நீங்கள் வந்து ஜஹாதில் வரனா பரவாயில்ல. வலா அலல் மர்தா, யாரெல்லாம் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, யாரெல்லாம் நோயாளி இருக்காங்களோ அவங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. வலா அலல் லாஜிதும் மா யன்ஃபிகூன ஹரஜுன், யார்கிட்ட வந்து பைசா இல்லை, அவங்கள்ட்ட வந்து எந்த விதமான ஒரு வசதி இல்லாமல், ஒரு பொருளாதார வசதி இல்லாதவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டான், விதிவிலக்கிட்ட நீங்கள் இந்த ஜிஹாதில் போனோன்னா பரவாயில்ல அப்படின்ட்டு. இருந்தாலும் ஏன்னா சில பேர் வராங்க, அழுதுட்டு வராங்க, ரசூல்டாட்ட வராங்க, ரசூல்லாவே நம்மகிட்ட ஒன்றும், நம்ம இந்த ஜிஹாதில் வர விரும்புகிறோம், எதனாச்சும் நம்ம கொடுங்க, எதனா நமக்கு வந்து உதவி செய்யுங்க, எதனாச்சும் நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுங்க, ஒரு வாகனத்தை கொடுங்க, நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், நாம் வந்து அந்த ஏறி வரோம் அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, குல்தல்லா அஜிதுமான், என்கிட்ட என்ன இல்லை, என்கிட்ட கூட இல்லை, என்கிட்ட கூட கொடுக்கறதுமா அஹ்மிலுக்கும் அலை, என்கிட்ட வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்கள் அப்படியே கண்ணீரோடு அப்படியே என்ன செய்ய திரும்பி செல்கிறார்கள். நமக்கு ஒன்றுமே கிடைக்கலையே, நமக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கலையே, நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சு, அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு அந்த மக்கள் வந்து அழுத வண்ணமாக அந்த மக்கள் வந்து செல்கிறார்கள். இருந்தாலும் அல்லாது அவர்களுக்கு மன்னித்து விட்டான். ஆனால் யாரெல்லாம் வந்து என்ன நம்ம சபீல் அல்லது எஸ்தினுக்கமாகனே, அவங்கள்ட்ட எல்லா வசதியும் இருக்குது மக்களுக்கு, ஆனால் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யறாங்க, உங்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து பின்தங்க அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர்கள் வந்து பலவிதமான சாக்கு போக்களை சொல்லி வந்து அவர்களை வந்து இந்த முனாஃபிகீன் என்ன செஞ்சாங்க, இந்த போர்லேருந்து அவங்க வெளியே போரில் கலந்துக்கொள்ளாமல் இருந்தார்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் கொஞ்சம் சேர்த்துக்கலாமா? சரி. அப்போ அல்லாஹ் தஆலா வந்து ஒரு சூறால வந்து அங்கே ஒரு மஸ்ஜித் திரார்ங்கிற ஒரு இது கூட இருக்குது. ஏன்னா திரார் வந்து முனாஃபிக்கள் வந்து மஸ்ஜித் திரார் வந்து அவங்க வந்து கட்டியிருந்தாங்க. அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஆயத்து ஒரு வசனங்கிறது 111 வசனம் 111 வசனம். இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்னஹும் ஜன்னah. இது அல்லாஹோட நம்ம ஒரு வியாபாரம். அல்லாஹ் நம்முடைய ஆத்மாக்களையும் நம்முடைய பொருளாதாரத்தை என்ன செஞ்சுட்டான், அல்லாஹ் தஆலா விலைக்கு வாங்கி விட்டான். அல்லாஹ் தஆலா நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா விலைக்கு வாங்கிட்டான். நம்மகிட்ட விலைக்கு வாங்கணும். நம்ம வந்து நம்முடைய ஆத்மா என்ன செஞ்சிட்டோம், அல்லாஹ் தஆலாக்கு விற்கிறோம். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நீங்க உங்களுடைய ஆத்மாவை கொடுங்க, உங்க பொருளாதாரத்தை கொடுங்க. அதுக்கு பதிலாக அல்லாஹ் என்ன கொடுக்க விரும்புறான், பிஅன்ன லஹுல் ஜன்னah, சொர்க்கத்தை கொடுக்குறான். இப்போ நமக்கு அல்லாஹ் கிட்ட இருக்கிற சொர்க்கம் வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஆத்மாவை கொடுக்கணும், நம்முடைய பொருளாதாரத்தை கொடுக்கணும். அல்லாஹின் பாதை நம்முடைய ஆத்மாவை என்ன செய்யணும், அர்ப்பணிக்கணும், நம்முடைய பொருள்களை நம்ம செலவு செய்யணும் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். யுகாத்திருன ஃபீ சபீல், அல்லாஹ் தஆலா பாதையில் அவர்கள் போரில் இருக்கிறார்கள். ஃபயக்துருன, அவர்கள் கொல்லவும் செய்கிறார்கள், கொல்லவும் படுகிறார்கள். வாதன அலைஹி ஹக்கன் ஃபி தௌராத் வல் இன்ஜீல் வல் குர்ஆன், தௌராத்ல இன்ஜீல்ல குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த வாக்குறுதி இதுவரைக்கும் இருக்கின்றது என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா இங்கே மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கப்புறம் ரம்தான சோழர்களை இந்த காஃபிர்களுக்கு வந்து அந்த பாவ மன்னிப்பு தேடுவது என்பது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். இல்லை, இந்த மாதிரி என்ன செய்யறேன், நீங்கள் வந்து பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. மாக்கான அலி நபி வல்லது நாமனும் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிக்கீன், அதாவது நபி அவர்களும் மோமின்களும் முஷ்ரிக்கீன்களுக்கு என்ன செய்யக்கூடாது, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. அல்லாஹ் கிட்ட உலவுக்கான ஊழிய கொடுப்பா, அவர்களுடைய சொந்தங்களாக இருந்தாலும் சரி என்ன செய்யக்கூடாது, அவர்களுக்கு வந்து பாவ மன்னிப்பு அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடாது. அவர் இறந்த பிறகு அது முதல்ல முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து அல்லாஹ் தஆலா ஷிர்க்கை வந்து மன்னிக்க மாட்டான். ஏன்னா அதுக்கு ஷிர்க்குடைய அந்த தண்டனை வந்து நரகம்தான். அது அந்த ஷிர்க்கில் அவர் மரணித்து விட்டால். ஆனால் ஷிர்க்கில் வந்து அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, முஷ்ரிக்கனாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தௌபா செய்து இஸ்லாத்துக்குள்ள வந்து அல்லாஹ் தஆலா அந்த ஷிர்க்கை அவங்க என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் தஆலா அவன் மன்னித்து விடுவான். ஆனால் அதே ஷிர்க்கோடு இறந்த பிறகுதான் அல்லாஹ் தஆலா அவங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான்.
அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தகப்பனாருக்கு என்ன செஞ்சாங்க, அவர் வந்து துவா செஞ்சாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு இருந்ததுங்கிறது அல்லாஹ் தஆலா இங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இத முடிச்சிடுறேன். அதாவது அந்த தபுக்கு போர்ல வந்து பின்தங்கிய சஹாபாக்கள் வந்து ஒரு 3 சஹாபாக்கள் இருந்தாங்க. அதுல வந்து கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், இன்னும் 2 சஹாபா இருந்தாங்க. அந்த பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அவங்கள்ட்ட எல்லாமே இருந்துச்சு. வாகனம் இருந்துச்சு, பொருளாதாரம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா, நல்ல ஒரு இதா இருந்துச்சு. அவங்க வந்து சரி, இப்ப படை இப்பதானே கிளம்பி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து படை அந்த பக்கம் போனா நம்ம என்ன செஞ்சுருவோம், நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு ஒரு அசால்ட்டா என்ன செஞ்சாங்க, இந்த 3 சஹாபாக்கள் இருந்துட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அது கொஞ்ச நாள் கழிய படம் வந்து ரொம்ப தூரமாயிருச்சு. அந்த ஒரு கட்டம் என்ன வந்துச்சு அப்படின்னா, அந்த அந்த போர்ல வந்து கலந்து கொள்ள முடியாத ஒரு இது வந்துருச்சு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்த பிறகு எல்லாமே வந்து என்ன செஞ்சாங்க வந்து, ஒவ்வொருத்தரும் ஒரு காரணத்த சொல்லி இந்த முனாஃபிக்குகள் வந்து என்னால இது முடியல அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்த சொல்லி அவங்க எல்லாம் வந்து தப்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த 3 சஹாபா வந்தாங்க உண்மையிலே சொல்றாங்க, நாம வந்து இந்த மாரி தான் நம்ம பெரிய தப்பு செஞ்சுட்டோம். இது வந்து நம்ம வந்து நம்முடைய இந்த தவற நம்ம உணர்றோம். இந்த தவற நம்ம உணர்றோம். நம்ம தவறு செஞ்சுட்டோம். நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நம்ம ஏத்துக்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபாக்கள் சொல்ல, அல்லாஹ்வின் மூலமாக அவங்களுக்கு ஒரு கட்டளை வருது. இவங்களுக்கு வந்து ஊர்வலக்கு செஞ்சிடுறாங்க. அதாவது யாருமே பேசுறது கிடையாது. எல்லாமே ஒரு தொழுகைக்கு வராங்க. ஒவ்வொரு தொழுகையில ஒரு எந்த முஸ்லீம் யாரும் பேசுறது இல்ல. ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டாங்க. இந்த 3 பேரோட எதுவுமே நீங்க எந்த விதமான ஒரு தொடர்பு வச்சுக்கொள்ளக் கூடாது என்பது ஒரு கட்டளை வருது. இவங்களுக்கு வந்து ஒரு தொடர்பு வைக்கவில்லை. அப்ப கிட்டத்தட்ட 50 நாள், 60 நாளுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா மூலமாக அவர்களுக்கு பாவ மன்னிப்பு இங்க வருது. அப்ப அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் பாருங்க. லக்கத் தாபல்லாஹு அலன் நபி நபி முஹாஜிரின், அன்சார், அதுக்கப்புறம் வந்து வல சலாசத்தின் 3 பேருக்கு. எல்லாத்தையும் பாவ மன்னிப்பு கொடுக்குறான். அதாவது இந்த பாவத்துக்கு ஒரு மனிதன் செய்யும்போது, அந்த பாவத்த மனசுல உணர்னா நான் செஞ்சது பாவம் என்பது. அந்த பாவத்தை உணர்ந்து இத செஞ்ச பாவம், தவறு, இது அல்லாஹ் தஆலாக்கு மாறு செஞ்சுட்டேன். இது செய்யக்கூடாது. இனி அல்லாஹ் பக்கம் நம்ம திரும்புறோங்கிற ஒரு மனசுல வந்து உறுதியான ஒரு எண்ணத்தை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அந்த பாவ மன்னிப்பு கேட்கும்போது, அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக அந்த பாவங்களை மன்னித்து தன்னுடைய ரஹ்மத்துக்குள்ளாக அல்லாஹ் தஆலா ஆக்குவான். இதுல எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லைங்கிறத நம்ம என்ன செய்யணும், இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தாவா பணி எப்படி நடக்கணுங்கிற விஷயம் அந்த ஒவ்வொரு கூட்டத்தையும் ஒரு சின்ன ஒரு சாரார் போயிட்டு தாவா பணி செய்தா போதுங்கிற விஷயத்தை இங்க சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் கடைசியா வந்து சூரா எங்க முடியுது அப்படின்னா, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். உங்க ஒரு ரசூல் வந்திருக்காங்க. உங்களுடைய 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 கிட்ட ஒரு ரசூல் வந்திருக்காங்க. இது வந்து நீங்க ஒரு தவறு செய்தா அவருக்கு வந்து அவங்க மனசுல பாரமா இருக்குது. உங்களுக்காக வேண்டிய ஒரு நல்ல விஷயங்களை வந்து செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஏன்னா என்ன இவர் வந்து அல்லாஹ் இவங்க அந்த ரொம்ப எளிய மனசாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ரசூலை பத்தி எல்லாத்துல போற்றி புகழ்ந்து அதுக்கப்புறம் ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த துவா வந்து காலை மாலை 7 முறை ஓத வேண்டும். அப்படி ஓதுனா அல்லாஹ் தஆலா நமக்கு போதுமானவதாக ஆகிவிடுகின்றான். அது என்ன? தவல ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம் என்ற இந்த துவா காலையில் 7 முறை மாலை 7 முறை ஓதும் போது அல்லாஹ் தஆலா அவருக்கு போதுமானவனாக ஆகிவிடுகின்றான். அல்லாஹ் போதுமான ஆகிவிடுகின்றான். அப்ப என்ன ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். லா இலாஹ இல்லா ஹுவா, அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை. அலைஹி தவக்கல்து, அல்லாஹ்வின் மீது நான் செஞ்சுட்டேன். அல்லாஹ்வின் மீது நான் நம்பிக்கை வைக்கின்றேன். வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம், அவன் பிரம்மாண்டமான அர்ஷுடைய அதிபதியாக இருக்கின்றான் என்ற இந்த துவாவோட இந்த சூரா முடிகின்றது. இன்ஷா அல்லாஹ் நம்ம கொடுத்த இந்த நேரத்தை இந்த அளவுக்கு முடிகிற அளவுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் சில நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். அன்பான சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நல்லா இது நம்ம சொன்னோமோ இது கேட்டோமோ அதன்படி நம்ம இந்த உலகத்தில் வாழ மரணிக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.